குட் மார்னிங். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட்டோட அனலைசிஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். நேற்று நிஃப்டி 178 பாயிண்ட் பாசிட்டிவா 25,323 அப்படிங்கிற பிரைஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஒரு சின்ன கேப் அப் ஓப்பனிங்ல அப்படியே பிரைஸ் அப்ரிஷியேட் ஆகி மேல வரைக்கும் போயிருக்கு. பட் நல்ல ஒரு ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்ல இருந்து கீழே மறுபடியும் வந்திருக்கு. இதுல இருந்து திருப்பி ரிட்டர்ன் ஆகுமா என்ன, நீங்க மார்க்கெட்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி கிஃப்ட் நிஃப்டி எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். கிஃப்ட் நிஃப்டி ஒரு ஃபிளாட் ஓப்பனிங் கொடுத்து இப்ப வரைக்கும் 63 பாயிண்ட் பாசிட்டிவா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது நம்ம மார்க்கெட்ல எப்படி ரெஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். நம்ம மார்க்கெட்லயும் ஒரு பிளாட் ஓப்பனிங் வரலாம். ஒரு 50 பாயிண்ட் பாசிட்டிவா ஓப்பன் ஆகுது அப்படின்னா 25,350 அப்படிங்கிற பிரைஸ பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா 25,440 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஒருவேளை அதுல இருந்து பிரேக் டவுன் ஆகுது கீழே வருது அப்படின்னா அடுத்த சப்போர்ட் 25,250 அப்படிங்கிறதா இருக்கும். இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலை நீங்க மார்க் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது பேங்க் நிஃப்டி என்ன அப்படின்றத பார்த்தோம். பேங்க் நிஃப்டி 303 பாயிண்ட் பாசிட்டிவா 56,799 அப்படிங்கிற பிரைஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு இத ஒரு சின்ன கேப் அப் இருக்கு அப்படின்னா 57,160 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸா இருக்கும். பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னா 56,400 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டா இருக்கும். இந்த வாரத்துல பேங்க் செக்டர்ல இருக்கக்கூடிய எல்லா பேங்க்லயும் ஒன்னொன்னா ரிசல்ட் வருது. சனிக்கிழமை மட்டும் 9 பேங்க் ரிசல்ட் வரப்போகுது. ஆர்பிஐயோட ரேட் கட்னால எல்லா பேங்க்குமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்கிறதுனால நல்ல ரிசல்ட் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ மார்க்கெட் இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட்ல தான் இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம். அடுத்து இன்ஸ்டிடியூஷனலோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். நேற்று எஃப்ஐஐ வெறும் 68 கோடி மட்டும் பை பண்ணியிருக்காங்க. பட் செல்லிங் அப்படின்றது பண்ணாம இருந்திருக்காங்க. டிஐஐ 4,600 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இன்ஸ்டிடியூஷனலோட ஆக்டிவிட்டி மார்க்கெட்ல எப்படி இருக்க போகுது, மார்க்கெட் எப்படி மூவ் ஆக போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ.